அசோக் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கம்பெனி 27,000 கோடி பேங்க்ல லோன் வாங்கி திவால் ஆயிடுச்சு. என்னால கட்ட முடியாதுப்பா, லோன்ல கட்ட முடியாது, நீங்க ஏலத்துல விடுங்கட்டாங்க. 27,000 கோடி கொடுத்து அந்த கம்பெனி ஏலத்துல எடுக்க யாராலையும் முடியல. 12,000 கோடி கொண்டு வராங்க, அப்பவும் ஏலத்துல எடுக்க முடியல. கவர்மெண்ட் செபியுடைய ரூல்ஸே மாத்துறாங்க, மாத்தி இன்னும் கீழே போய் 7,000 கோடி இதுக்கு மேல குறைக்க முடியாது, 7,000 கோடிக்கு ஒருத்தங்க அதை வாங்கிட்டாங்க. 27,000 கோடி லோனை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு கையை தூக்கணும் யார் தெரியுமா? அனில் அம்பானி. அதே கம்பெனி 7,000 கோடிக்கு வாங்கினவர் யார் தெரியுமா? முகேஷ் அம்பானி. டிஎஸ் கிருஷ்ணன் இதை தான் சுட்டி காட்டுறாரு. தம்பி போயிட்டு கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் பயன்படுத்தி 27,000 கோடி, நமக்கு எவ்வளவு லோனு, நம்மளால லோனே எலிஜிபிளே கிடையாது, 27,000 கோடி லோன் வாங்குறதுக்கு அவ்வளோ கவர்மெண்ட் புரோட்டோக்கால மாத்திட்டாங்க. தம்பியுடைய லாஸ் தானே. சிங்கப்பூர்ல தம்பி வந்து இது மாதிரி கவர்மெண்ட் ஏமாத்திட்டாரு, லோன் வாங்கினா அண்ணன் கிட்ட சொத்துனா கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும், தம்பி டாடா பாய் பாய். ஆனா இந்தியால கவர்மெண்ட் ரூல்ஸ் மறுபடியும் மாத்தி அதே கம்பெனி 7,000 கோடிக்கு முகேஷ் அம்பானிக்கு இந்த டீல் மூலமாக மட்டுமே அவருக்கு எத்தனாயிரம் கோடி லாபம் பாருங்க. தப்பு யார் மேல? நீங்க அம்பானி மேல சொல்றீங்களா? சிஸ்டம் மேல தான், கவர்மெண்ட் மேல தான் தப்பு.